ஹலோ காய்ஸ், வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஸ்வீட்டுன்னா அது வட்டலப்பம் தான். என்னோடய ஃபேவரெட்டில் ஆல் டைம் ஃபேவரெட்டே இது தான் வட்டலப்பம். எங்கள் அம்மா வந்துட்டு ஏலக்காய் நெய்லாம் சேர்க்காம ப்ளெயினாக பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த தேங்காயோடைய ஃப்ளேவர் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். வாங்க எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 2 தேங்காவை அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கணும். தலைப்பால் மட்டும்தான் வேணும். 2வது 3வது பால்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம அரைக்கும்போது ஃபஸ்ட்டு அரைக்கும்போது லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுத்துகிட்டு திரும்ப இருக்கிற தேங்காய் அரைக்கும்போது நம்ம எடுத்து வச்ச பாலையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி கெட்டியாக தலைப்பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 முட்டை நம்மளுக்கு வேணும். அதை ஜாரில் ஊற்றிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு, இப்போ 15 ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இனிப்பு வந்துட்டு பிரியாணியில் வந்து உப்பு வந்துட்டு ஒரு கல் கூட இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் வந்து இனிப்பு எப்படி இருக்குன்னா டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச முட்டையை இந்த தேங்காய் பால் பேட்டரோடு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவிக்கணும். ஒரு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரையும் வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சு 1 மணி நேரம் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆயிரும். கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒட்டாமல் வரணும். கேக்கு மாதிரி 2 லேயராக வரும். அதில் கீழே உள்ளது முட்டையும் மேலே உள்ளது தேங்காய் பால் ஃப்ளேவர் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.